பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னென்னா, மற்றவர்களை மனதார மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியர் சில நாட்களில் அவரை காயப்படுத்தினவர்கள், அவரை அடித்தவர்கள், சிலுவையில் அவரை ஆணியால் அடித்து அவரை காயப்படுத்தினவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவருக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்தார். இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மற்றவர்கள் மேலே ஏதாவது கசப்பு வெறுப்பு நமக்குள்ளே இருக்குமானால் அதை களைந்து போடுவதற்கு நமக்கு தேவன் இன்றைக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்களை மனதார மன்னிக்கிற அந்த கிருபை நமக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தருவாராக. யோசேப்புடைய சகோதரர்கள் இந்த யோசேப்புக்கு எவ்வளவோ தீமை செய்தார்கள். அவனை காயப்படுத்தினார்கள், அவனை குழியில் தூக்கி போட்டார்கள், அவன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள், எகிப்துக்கு அவனை விற்று போட்டார்கள், அடிமையை விற்று போட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எகிப்தில் போய் அந்த யோசேப்பு அங்கே உயர்ந்த நிலைமைக்கு மாறுகிறான், பெரிய ஆளாக மாறிவிடுகிறான். அந்த நேரத்தில் கானான் தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சத்துக்காக எகிப்துக்கு வந்த அந்த யோசேப்பின் சகோதரர்கள் பசியோடு கூட வந்தார்கள், பஞ்சத்தோடு கூட வந்தார்கள். இந்த யோசேப்பு வந்திருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து அவர்களை மனதார மன்னித்து அவர்களை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த அந்த வெகு தீமைகளை மனதில் வைக்காமல் அதற்கு பதிலாக மனதார அவர்களை மன்னித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை பராமரித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த